குட் மார்னிங். ஜூலை 10ஆம் தேதிக்கான ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் என்னங்கிறத வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஒரு 110 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாஸ்டாக் வந்து 1% மேலே பாசிட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு. S&P 500 நியர்லி 1% வந்து நெருங்கி வந்திருக்கு. ஸோ யூரோப் மார்க்கெட் ஏற்கனவே வந்து டாக்ஸ் வந்து ஒரு 220 பாயிண்ட்ஸும், சிஎஸ்சி வந்து 73 பாயிண்ட்ஸும், எஃப்டிஎஸ்சி ஒரு பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை, ஒரு 16 பாயிண்ட்லாம் வந்து நெகட்டிவ் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் ஓப்பனிங்கில் வந்து ஜப்பானுடைய நிக்கி 2% மேலே ஏறி இருக்கு. கொரியன் மார்க்கெட் கிட்டத்தட்ட 4.5% வந்து மேலே ஏறிருக்கு. சைனா அண்ட் ஜகர்தா காம்போசிட்டிவ் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஏற்றம் இறக்கம் இல்லாமல் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் திரும்பவும் ஏற்றம் இருக்கும்னு எதிர்பார்த்தது. ஸோ $76.28 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி WTI க்ரூட் ஆயில் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் இல்லாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கோல்டு MCX கோல்டு வந்து லாஸ்ட்டாக நமக்கு நேற்று க்ளோசிங் வந்து ஒரு ₹50 வந்து பாசிட்டிவ் க்ளோசிங்கும், சில்வர் வந்து ஒரு ₹73 வந்து பாசிட்டிவ் க்ளோசிங்கும் வந்து முடிஞ்சிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 0.17% வந்து நெகட்டிவ் க்ளோசிங். USD/INR நேற்று கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்குது. ஸோ USD/INR இன்னைக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போதோ அதை பொறுத்து நம்மளுடைய மார்க்கெட்டுடைய நகர்வுகள் வந்து இருக்கும். யூஎஸ் மார்க்கெட்டில் இந்தியன் ஏடியாஸஸ் வந்து பார்க்க போகும்போது HDFC பேங்கோட ஏடிஆர் 1%க்கு மேலே போயிருக்கு. இன்ஃபோசிஸ் குறிப்பாக 2% நியர்லி வந்திருக்கு. விப்ரோ ஏடிஆரும் 1%க்கு மேலே போயிருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் நேற்று கீழே விழுந்துருந்துச்சு நம்ம மார்க்கெட்டில். ஸோ இன்னைக்கு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். FII சென்டிமெண்ட்டில் பார்க்க போகும்போது கடைசியாக 4 ட்ரேடிங் செஷன்லையுமே வந்து பையிங் சென்டிமெண்ட்டில் இருந்தவங்க நேற்று லைட்டாக ஒரு செல்லிங்கில் வந்து வந்திருக்காங்க. ஸோ இது கண்டினியூஸாக இன்னைக்கு தொடர்ந்தாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. DIIs நேற்று 2000 கோடிக்கு மேலே பையிங்கில் தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ நேற்று டாப் கெய்னர் லிஸ்ட்டில் உள்ள F&O ஸ்டாக்ஸ் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஸ்விக்கி, லோதா டெவலப்பர்ஸ். ஸோ இதை இன்னைக்கு நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்க்கலாம். ஒரு ரிவர்சலோ இல்லை கண்டினியூவாக ஒரு ரேலி போகுதாங்கிறத பொறுத்து அதில் ஒரு ட்ரேடிங் டிசிஷனும் நம்ம எடுக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று க்ளோசிங். ஸோ இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரீமியம் எல்லாத்தையும் பார்க்க போகும்போது ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் வந்து டிஃபரன்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஓப்பனிங்கில் வந்து நமக்கு ஒரு பெரிய கேப் டவுனோ இல்லை கேப் அப்போ வந்து பெரிய லெவலில் இருக்காது. ஸோ ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்கலாம். 24,080, 24,134, அதாவது நேற்று ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே நமக்கு ஒரு க்ளோசிங் நடக்கிற பட்சத்தில் கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் நிஃப்டிக்குள்ளே தான் 77,326 இந்த லெவல்ஸை இன்னைக்கு பிரேக் பண்ணாத வரைக்குமே வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.